பெர்சன்டேஜ் அண்ட் பெர்சன்டைலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். பெர்சன்டேஜ் அப்படின்றது இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், பெர்சன்டைல் அப்படின்றது ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம் எழுதியிருந்தாலும் அதை 100க்கு கன்வெர்ட் பண்ணுறது பெர்சன்டேஜ். பெர்சன்டைல் அப்படின்றது நம்ம எத்தனையாவது இடத்துல இருக்கிறோம், நமக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்கறது. பெர்சன்டைல் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்களோ எல்லாரோட மார்க்ஸையும் அசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ணிட்டு ரேங்க் அசைன் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டரில் ரேங்க் அசைன் பண்ணுறதுனால லீஸ்ட் ஸ்கோர் வாங்கினவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்கும், டாப் ஸ்கோர் வாங்கினவங்களுக்கு தான் கடைசி ரேங்க் கிடைக்கும். அந்த கடைசி ரேங்க் அப்படின்றது எக்ஸாமுக்கு எவ்வளோ பேர் அப்பியர் ஆகியிருந்தாங்களோ அந்த கவுண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ எந்த மார்க்குக்கு பெர்சன்டைல் கண்டுபிடிக்கணுமோ அந்த மார்க்கோட ரேங்கை நியூமரேட்டரில் எடுத்துக்கணும். அண்ட் எவ்வளோ பேர் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகியிருந்தாங்களோ அந்த கவுண்ட்டை டினாமினேட்டரில் எடுத்துட்டு இன்டூ மல்டிப்ளைடு பை 100 போட்டோம் அப்படின்னா பெர்சன்டைல் கிடைச்சிரும். இது மாதிரியான யூஜிசி நெட் எக்ஸாம் ரிலேட்டடான எல்லா வீடியோஸ்க்கும் ப்ரொஃபசர் அகாடமியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.